அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தொழுகையில் ஓதுவதற்கென்று எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டபொழுது, இறைவா, எனக்கு நான் அதிகம் அநீதி இழைத்து விட்டேன். உன்னை தவிர பாவங்களை வேறு யாரும் மன்னிக்க முடியாது. எனவே என்னை மன்னிப்பாயாக, என் மீது அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவனும் அருள் புரிபவனுமாக இருக்கிறாய் என்ற கருத்தில் அமைந்த அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கஸீரம் வலா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதம் மின் இந்திக் வரஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்ற பிரார்த்தனையை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 834. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனிதன் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றவனாக தூய்மையான நிலையில் மறுமையில் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு செய்து கொடுத்திருக்கின்றான். அவற்றுள் ஒன்றாக தொழுகையின் இறுதி அத்தஹியாத்து இருப்பில் ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனையும் அமைந்திருக்கிறது. தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் ஓர் அடியான் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு பிரார்த்தனையாக இதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வஹி மூலம் நமக்கு அருளப்பட்ட இந்த பிரார்த்தனையை மனனம் செய்து தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆதரவு வைத்தவர்களாக இந்த துஆவை ஓதி வருவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.